வணக்கம். லைஃப் ஸ்கேட் டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வல்லக்குண்டபுரம் என்ற ஏரியாவில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, திரு சம்பு என்கிற சண்முக வடிவேல் சாரோட தோட்டத்தில் இருக்கோம். அவருக்கு வாழ்வு அமைச்சு கொடுத்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். வாங்க நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ங்க. என் பேர் சண்முக வடிவேல். ஊர் வல்லக்குண்டபுரம், உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். என் தொழில்னு பார்த்துட்டிங்கன்னா விவசாயம், அப்புறம் போர் மோட்டார் கழட்டி மாற்ற வேலை இருக்குது. ரெண்டுலேயும் பார்த்துட்டிங்கன்னா என்னால் விவசாயத்தையும் பார்த்துட்டு அந்த வேலைக்கும் போக முடியல. 2 வேலையும் பார்க்க முடியாதனால நான் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஆட்டோமிஷின் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஆட்டோமிஷினுக்கு பார்த்தேங்க. பார்க்கும்போது நிறையா ப்ராடக்ட் போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் சரி லைஃப் ஸ்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கேள்விப்பட்டது. லைஃப் ஸ்கை போய் பார்த்தோம். கால் பண்ணுனா வந்தாங்க. வந்து பார்த்துட்டு சரி லைஃப் ஸ்கை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போனோம். அப்புறம் நான் கொடிஷாவில் இது போட்டிருந்தாங்க. அப்புறம் கொடிஷாவில் போய் நாங்கள் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் வந்துட்டு கொடிஷாவிலேருந்து மாட்டி கொடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இது நல்லா இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் திருப்பிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா பார்க்க முடியாதனால நாங்கள் இதைய சர்ச் பண்ணி இதை மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா ஓடுது. நானும் மாட்டி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 2 வருஷத்துல எனக்கு ஒரு சின்ன இடைஞ்சலும் கூட இல்லை, எந்த வால்வும் போகலை. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வால்வாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வாக இருக்குது. பட்டர்ஃப்ளை வால்வும்போது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தண்ணியில் உப்பு வர்றதில் அது சோனடெட் வால்வுலாம் பார்த்தீங்கன்னா அது அடைச்சிக்கும். அது ஒரு ஏர் மூலியமாக தான் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மோட்டார் மூலியத்தில் ஓப்பன் ஆகுது. நம்மளே மேனுவலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த வால்வு. அதனால பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. அதனால பார்த்துட்டு இதுவே நாங்கள் சர்ச் பண்ணி மாட்டிட்டோங்க. மற்ற கம்பெனிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 வால்வு, 12 வால்வு, 16 வால்வு மட்டும்தான் இருக்குது. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்கைல பார்த்தீங்கன்னா 99 வால்வுக்கு ஒரே யூனிட்டு. அந்த 8 வால்வுக்கு போடுறது இதே காஸ்ட்டு தான், இந்த 99 வால்வுக்கு போடுறது இதே காஸ்ட்டு தான். ரெண்டுக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாத்தே இருக்குது. அதுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அது பார்த்தீங்கன்னா இடம் அதிகம், பத்தாது. இதில் பார்த்துட்டிங்கன்னா 2-in-1 வால்வாகவும் இருக்குது. நம்மளுக்கு போர் மோட்டாரு, கிணத்து மோட்டார் டைமிங்க்கு ஆன் ஆகிட்டு திரும்ப நம்ம வால்வு பூரா பாஞ்சு முடிஞ்ச பின்னாடி நம்ம 8 வால்வு போட்டுக்கிறோங்க. 8 வால்வு பாஞ்சு முடிஞ்ச பின்னாடி போர் மோட்டாருக்கு ஆன் பண்ணோம்னு வச்சுட்டோம்னா அதுவே ஆன் ஆகிக்கு தனப்பாட்டில். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் டைமிங் நம்மளே வச்சுக்கலாம், எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா போர் மோட்டார் ஓடுதா ஓடலையா நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பின்ன கேட்டிங்கன்னா டிரைவர்னு இருக்குது, எல்லாமே ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரே யூனிட்டில் 99 வால்வு இருக்குது. எந்த இதுவும் தப்பில்லாமல் ஓடிட்டுருக்கு. இதுதாங்க அந்த யூனிட்டு பாருங்க. இந்த யூனிட்டு என்ற மோட்டர் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது, 2 பேஸ் கிடையாது. இது 3 பேஸ் 2 பேஸ்க்கு வேணாலும் மாட்டிக்கலாம். ஆனால் இது 3 பேஸ் மட்டும் இருக்குது. எனக்கு 2 பம்பு ஓடுற மாதிரி இருக்குது. போர் மோட்டாரும் ஓடணும், கிணத்து மோட்டரும் ஓடணும். இது 2 இதே பண்ணிட்டு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அது லைஃப் ஸ்கை என்ன பண்ணிக்காங்க கேட்டிங்கன்னா ஏர்டெல்லில் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய்ங்க. 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டா ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பார்க்க வேண்டியதில்லை. அதனால பிரச்சனை இல்லாமல் ஓடுது. நெட்டு நம்மளுக்கு ஏர்டெல் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, செமையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா ரூம் கூட திறக்க மாட்டேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு, கிட்டையே வர மாட்டேன். நாங்கள் அதுவாக பம்பு மாறி மாறி ஓடிக்கும், நாங்கள் வர வேலையே இல்லைங்க. இந்த காயில் இருந்தாங்க வால்வுக்கு 99 வால்வாக இருந்தாலும் நம்மளுக்கு பவர் போகிறது. அதில் பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் தான் போகும். அதனால நம்மளுக்கோ மாடு கண்ணுகளுக்கோ யாருக்குமே இதனால பாதிப்பு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இங்கிருந்து தான் எடுக்கணும் இல்லை. எனக்கு கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால வாழ்வு நான் இங்கிருந்து எடுத்துட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம், வேற கிணத்துலேருந்து எடுத்துக்கலாம், எங்கிருந்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. இதுக்கு எடுக்க வேண்டிய பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அதிகமாவது எடுக்காதுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா வால்வுக்கு 24 மணி நேரம் கரண்ட் போயிட்டே இருக்காது. கரண்ட் வால்வு ஆன் ஆகிறப்பவும் ஆஃப் ஆகிறப்போ மட்டும்தான் அது கரண்ட் போகும். மற்ற நேரம் இது ரிலே ஆஃப் ஆகி நின்றுக்குங்க. அப்போ இன்னும் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம 1 மணி நேரம் வச்சுருக்கோம், 20 நிமிஷம் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓடி போட்டு இது ஆஃப் ஆகிருச்சு கரண்ட்டு, ஒரு நாள் கழிச்சு வந்தாலும் மீதி டயம் ஓடிட்டு தான் அடுத்த வால்வுக்கே மாறும். இல்லைன்னா அது வரைக்கும் இதுக்கு மாறாதுங்க. ஒரே வால்வு தான் ஓடும். அந்த வால்வு பாஞ்சு முடிச்சு அந்த டைம் முடிஞ்சால் மட்டும்தான் அடுத்த வால்வுக்கு மாறும், இல்லைன்னா மாறாதுங்க. அது ஒரு நல்ல அட்வான்ஸாக இருக்குது. இதில் தாராளமாக வாங்கலாங்க, நம்பிக்கையாக வாங்கலாம், எந்த இடைஞ்சலும் இல்லை. நீங்கள் என் கம்பெனிக்கு கால் பண்ணுங்கள், என்னோட நம்பர் கொடுப்பாங்க, என்னோட ஃபார்ம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள், தாராளமாக, ஒன்றும் இடைஞ்சல் இல்லைங்க.